ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளையிலே தியானிக்க வேண்டிய தியான வசனமானது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். இதிலிருந்து, இந்த உலகத்தில் உள்ள மரண பயத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பிசாசுடைய போராட்டங்களிலிருந்து அவர் தப்புவித்தார், தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, பாடுகள் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துடைய ஆறுதலும் பெருகும் என்று பவுல் சொல்லுகிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பாடுகள் மத்தியிலே இருக்கலாம், ஆனால் அதே பாடுகள் நீங்கள் அதை கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஜெயித்து அதை கடந்து போகும் பொழுது உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி நடக்கும் பொழுது இன்னென்ன ஊழியக்காரர்களை கொண்டு, இன்னென்ன காரியங்களை கொண்டு, இன்னென்ன வேத வார்த்தையை கொண்டு, இன்னென்ன தரிசனங்களை கொண்டு கர்த்தரை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக ஆறுதல் பெருகும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த யுத்தங்கள், உங்களுடைய நாட்டில் நடந்த மிகவும் சோகமான சம்பவங்கள் எல்லாம் அது மாயையாய் மறைந்து போகும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. மீண்டுமாக பவுல் சொல்கிறார், எங்களுக்கு மனதில்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போவதற்காக எங்கள் பலத்துக்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இதை நீங்கள் அறிந்திருக்கிற மனதில்லை. இன்றைய அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகிற சூழ்நிலைகளை அதிகமாய் அவர்கள் கடந்து வந்திருக்கும். அதை ஒருவருக்கும் சொல்ல முடியாதபடிக்கு, அவர் நம்பக்கூடாதபடிக்கு, மற்றவர் நம்பக்கூடாதபடிக்கு பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோர் எழுப்புகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஒருவேளை நீங்களும் அப்படி மரணம் வரும் என்று நிச்சயித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் வந்தது, ஆனால் மரணத்தை கர்த்தர் ஜெயமாய் விழுங்கி போட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார். கப்பல் சேதமே அன்றி வேறொரு சேதம் வராதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை காப்பாற்றின தேவன், சிங்க கபியில சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை பாதுகாத்த தேவன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 4வது ஒரு புருஷனாய் அக்கினியில உலாவுகிறான தேவன், பரிசுத்தமான தேவாதி தேவன், வார்த்தையில் வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து ஒளியாய் வழியாய் வந்தவர், சத்தியமும் ஜீவனுமாய் வந்தவர், அவர்களோடு உலாவி அவருடைய கட்டுகளை அகற்றி போட்டு கொண்டு வந்தவர்களை சுட்டரித்து அதிபதியின் ராஜாவின் கண்ணுக்கு கர்த்தரே மெய்யான தேவன் என்று சாட்சி பகிர்ந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, திவ்ய உண்மையோடு நாம் உண்மையாய் நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசுவுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறதே ஒருவாறு ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்களே. இப்படி கடைசி நாட்களிலே, வருகிற நாட்களிலே, இயேசுடைய ரகசிய வருகையிலே சாட்சியாய் எடுத்துக்கொள்ளும்படியாக நீங்கள் இந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவனாய், இயேசுவை உயிருள்ள தேவனை பின்பற்றுவர்களாய், அன்புள்ளவர்களாய், கரையற்றவர்களாய், கபடற்றவர்களாய், கற்புள்ளவர்களாய், யாவரையும் சகோதர சகோதரிகளாய் பாவிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன், அருமையான இதை பேசிக்கொண்டிருக்கிற இம்மானுவேலாக என்னை உயிரோடு எழுப்பினவர் உங்களையும் உயிரோடு கூட எழுப்பி அநேருக்கு சாட்சியாய் இருக்க பண்ணுவார். கலங்காதீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து தியானத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.